गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி மாதம் 24 மன்மதநாம சம்வத்சரம், உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், கிருஷ்ணபக்ஷம், பிரதம திதி. இன்றைக்கு காலம்பர புஷ்ய நட்சத்திரமாக இருந்தது. இப்போது ஆஸ்லேஷா நட்சத்திரம், சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 91வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 91வது தசகத்தில் பட்டத்திரி பக்தினா என்னங்கிறத வர்ணிச்சிருக்காள். ஏன்னா பக்தியை முக்கியமாக எடுத்து சொல்கிற கிரந்தம் இது நாராயணியம். பாகவதத்தை தழுவி பாகவதத்தினுடைய சுருக்கமாக சொல்லப்பட்டது நாராயணியம். 18,000 கிரந்தம்னு சொல்கிறது பாகவதத்துக்கு. அந்த 18,000 கிரந்தத்தை 1008 ஸ்லோகங்களில் சுருக்கி சொல்லியிருக்காள் பட்டத்திரி. அதே விஷயத்தை புராண லக்ஷணம் என்னன்னா 10 லக்ஷணங்கள் சொல்கிறது. சர்க்கம், விசர்க்கம், ஸ்திதி, போஷணம், மன்வந்தரம், ஊதி, ஈஷகதை, நிரோதம், முக்தி, ஆசிரயம்னுட்டு. அதே தழுவி பட்டத்திரியும் பகவானுடைய சர்க்கம், விசர்க்கம் இத்தியாதிகள்லாம் சொல்லிவிட்டு இந்த 9வது லட்சணமான முக்திங்கிறத எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறதே இந்த பக்தியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறாள். என்ன வழக்கமாக என்ன சொல்கிறதுன்னா, ஜீவன் ஒரு பிராமணனுக்கு
ரெண்டு கண்கள் இருக்கிறது மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதின்னு ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரின்னுட்டு. ஆனால் ஸ்ருதி ஸ்மிருதி இது ரெண்டும் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண முடியறதில்லை, எல்லாருக்கும் அதில் ஞானம் இல்லை. வேதத்தை அத்தியனம் பண்ண எல்லாராலையும் முடியறதில்லை. ஸ்மிருதியை எத்தனை பேர் வாசிச்சிருக்கோம், வாசிச்சதில்லை, ஏதோ கேட்டிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இது இல்லாதவாள் கூட பக்தி மூலமாக சுவாமி சொல்கிறாள், எல்லாத்தையும் எல்லா தர்மங்களும் உனக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, எங்கிட்ட நீ சரணம்னு விழு, எங்கிட்ட பக்தி பண்ணு, அப்போது உனக்கு எல்லா பயங்களும் போயிடும்னு சொல்கிறாள். சரம ஸ்லோகம்னு சொல்கிறது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம், அதை வைஷ்ணவாள்லாம் சரம ஸ்லோகம்னு சொல்லுவாள். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. அர்ஜுனன்கிட்ட பகவான் எடுத்து சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்காள். எல்லா தர்மங்களும் நீ அனுஷ்டானம் பண்ணணும், பண்ண முடியலன்னா கூட அதெல்லாம் விட்டுவிட்டா கூட பரவாயில்ல, மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னையே என் ஒத்தனையே நீ சரணம்னு விழுந்து எங்கிட்ட நீ பக்தி பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷாக. எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்ஸு மனசுக்குள்ளே இருக்க கன்ஃபியூஷன், கான்ஃப்ளிக்ட்ஸ், உன்னுடைய துக்கம், இது எல்லாத்தையும் போக்கிப்படுறேன். ஐ வில் லிபரேட் யூ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா, கவலைப்படாத சொல்கிறாள் பகவத்கீதையில். அந்த அப்பேற்பட்ட பக்தி இருக்கே, அது ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம், அதை நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் ரெண்டு விஷயங்களை ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்காள். ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சொல்கிறத நாமசகஸ்திரம், விஷ்ணு சகஸ்திர நாமத்தை எல்லாரும் ஜபிங்கோங்கிறாள். கீதை பகவத்கீதையே கிஞ்சித் அதீதா, கொஞ்சமாவது பகவத்கீதையை அத்தியனம் பண்ணுங்கோங்கிறாள். அப்படி இந்த ரெண்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாள் சரம ஸ்லோகம்ங்கிறப்பட்ட ஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷா. எல்லா கன்ஃபியூஷன்லேருந்தும் எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்லேருந்தும் உன்னை போக்கிப்படுறேன், என்னை சரணம்னு அடைஞ்சி என்னை புரிஞ்சுக்கோங்கிறாள் பகவத்கீதையினுடைய சாராம்சம். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பலஸ்ருதி சொல்கிறத ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொச்சித் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவ உபஜாயத்தே. இந்த எதெல்லாம் மனுஷனுக்கு சிரமத்தை கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறதோ, ஜென்மம் மிருத்யு பிறப்பு இறப்பு, ஜர ஓல்டேஜ், எங்கே போய் ஓல்டேஜ் ஹோம் இருக்குன்னு தேடின்னு இருக்க வேண்டியிருக்கு, இப்போவே ரிசர்வேஷன் பண்ணி வச்சு கொண்டிருக்கு கோயம்புத்தூரில். ஜரா வியாதி, உடம்பு வியாதி வராமல் இருக்கணும்னு ஒரு பெரிய கவலை, அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஃப்ளூ வேக்சின் அந்த வேக்சின் இந்த வேக்சின் போட்டு கவலையாக இருக்குது. வியாதி பயம் நைவ உபஜாயத்தை, எந்த விதமான பயமும் இல்லாமல் நிர்பயமாக இருக்கிறதுக்கு பண்ணுறதான் வாசுதேவ பக்தானாம். வாசுதேவனை பக்தி பண்ணுறவாளுக்கு ந அசுபம் வித்தியதே கொச்சித்து, ஒரு சமயம் கூட ஒரு பொழுதும் கூட அசுபம் கெட்ட இதுகள் அவளை அணுகாதுங்கிறாள். அதனால் பக்தியினுடைய ஸ்லாக்கியத்தை வசதி சொல்லியிருக்காள். அப்போ பக்தி பண்ணுறதுன்னா அதுக்கு நிறையா ஞானம் வேணுமே, நிறையா சொத்து வேணுமே, நிறையா பஞ்சாமிரதம் பண்ணும், திரட்டு பால் பண்ணணும் அப்படின்னா நினச்சிக்க வேண்டான்னாள். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனான்னு பகவான் கொட்டை எழுத்தில் பகவத்கீதையில் சொல்லிவிட்டாள் அர்ஜுனன்கிட்ட. அதை பாகவதத்துலேயும் சொல்லியிருக்காள். சாதாரண பத்திரம் புஷ்பம் இதெல்லாம் போட்டால் போகிறோம். அதான் நம்ம மதத்தினுடைய ஒரு மேல் இது என்னென்னா 20 மில்லியன் 30 மில்லியன்னு பணத்தை கொடுத்து பெரிய பில்டிங் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கோபுரம் கட்டி யானையை கூப்பிட்டு ஹெலிகாப்டர்லேருந்து புஷ்பத்தெல்லாம் தூவி இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. அது பண்ணுறது பண்ணால் நன்னா இருக்கும், அழகாக பார்க்கறதுக்கு நல்லா ரஞ்சகமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாதேன்னாள். ஆற்றுலையே நீ உட்காந்துட்டு சின்ன ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டோ இல்லை மனசாலேயே தியானம் பண்ணிட்டோ இல்லை ஒரு படத்தை வச்சுட்டோ பகவானுக்கு ஒரு நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் இருக்கே, ஏதோ ஒரு ஆப்பிளோ இல்லை வாழைப்பழமோ அந்த பழத்தை நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டா போகிறோம். அதான் பக்தியை பகவானுடைய சரணங்களில் கொண்டு வையினாள்.
இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த 91வது தசகத்தில் பட்டத்திரி ரொம்ப அழகாக 10 ஸ்லோகங்களில் பக்தியினுடைய உயர்வை படுத்து எடுத்து சொல்கிறாள். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம ஏகநவதிதமம் தசகம். ஸ்ரீகிருஷ்ண त्वत्पदोपासनम् अभयतमम् बद्धम् इत्यार्थदृष्टेः मर्त्यस्यार्थस्य मन्ये व्यपसरति भयम् येन सर्वात्मनैव यत्तावत् त्वत्प्रणीतानि भजनविधिना आस्थितो मोहमार्गे धावन् अप्यावृताक्षः स्खलति न कुहचित् தேவதேவா அகிலாத்மன். ஹே கிருஷ்ணான்னு கூப்பிடுறாள் பட்டதிரி ரொம்ப வாத்சல்யத்தோடு கூட. ஹே ஸ்ரீ கிருஷ்ணா, அகம் மன்னியே மர்த்தியசிய ஆர்த்தசிய. மனிதனாக பிறந்தவாளுக்கு மர்த்தியான்னு சொல்றது. அவள் 3 விதமான விஷயங்கள்னால ஆர்த்தகா துக்கத்தை அடைகிறாள்கள் சொன்னாள். இந்த துக்கத்தை சதா அடைஞ்சிட்டு இருக்கப்பட்ட மனுஷனுக்கு பயம் ஏற்படுறது. பத்த மித்யார்த்த திருஷ்டேஹே, இந்த உடம்பு தேகம்னு ஒன்று இருக்கே அது தான் உண்மைன்னு நினச்சிட்டு இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் தான் நான் நினச்சிட்டு இருக்கிறதுனால பயம் ஏற்படுறது, மனசில் கன்ஃபியூஷன் ஏற்படுறது. அதை விட்டுவிட்டு துவத் பதோபாசனம் அபயதமம், பயத்துக்கு நேர் ஆப்போசிட்டு அபயம், ஃபியர்லெஸ்னஸ். அபயம் அபயதரம் அபயதமம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அல்டிமேட்டாக எதிராக பயத்தை போக்கும்னா துவத் பதோபாசனம், உன்னுடைய பாதங்கள் இருக்கே அந்த பாதங்களை போய் ஆராதிக்கணும், அதில் போய் சரணம்னு விழணும். அதனால தான் பட்டதிரி கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள், உன்னுடைய ரூபத்தில் உன்னுடைய உடம்புல இருக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவமும் பார்த்தாக்க அழகாக இருக்குது. ஆனால் அத்தனை அவயவங்கள்லையும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது, மனசுக்கு ரொம்ப பிடிச்ச அவயம் எது தெரியுமா? உன்னுடைய பாதத்தினுடைய அடி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல. யோகீந்திரானாம் துவத்து அங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷ தியூதரு கிசலயம் நாத தே பாத மூலம் நாள். கால்கள் கூட இல்லை, கால்களுக்கு அடிபாகம், த லோவர் போர்ஷன் ஆஃப் த ஃபீட், அதுதான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிறது, ருச்சியை கொடுக்கறது. ஏன்னா அதில் போய் சரணம்னு விழுந்து விட்டா முக்திபாஜாம் நிவாசா, அவளை ஃப்ரீ பண்ணி விடுறது, பயத்திலேருந்து வெளியில் எடுத்து விடுறது. எப்பொழுதும் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பாள், நிமக்னாளாக இருப்பாள்னு சொன்னாள். அதுக்காக இந்த முதல் ஸ்லோகத்திலே சொல்கிறாள், ஹே கிருஷ்ணா துவத் பதோபாசனம் அபயதமம், பயத்தை போக்குறதுக்குள்ளார எவ்வளவோ விஷயங்கள்லேயே ரொம்ப அல்டிமேட் இதுதான் பதோபாசனம். உன் பாதங்களை உபாசனை பண்ணுறது, அர்ச்சிக்கிறது, தியானிக்கிறது, உன் கால்களை நினச்சிக்கிறது, இதுதான்ப்பா கிருஷ்ணா. இது என்ன பண்ணும்? அபயதமம் பத்தம் இத்தியார்த்த திருஷ்டேஹே, பத்தம் இத்தி ஆர்த்த திருஷ்டேஹே. ஒரு மனுஷனுடைய மனசுக்கு எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா, தான் தான் இந்த உடம்பு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்ன்னு நினச்சிட்டு அதனால பத்தமான விஷயங்கள்லாம் ஈடுபாடு பண்ணி கன்ஃபியூஷன் பயம் ஏற்படுறது. அதை போக்குறதுக்கு துவத் பதோபாசனம் அபயதமம். மர்த்தஸ்யார்த்தஸ்ய மன்யே வியபசரதி பயம் ஏன சர்வாத்மனைவ, ஏன பயம் சர்வாத்மனா ஏவ. அந்த பயங்களுக்கே உன்னுடைய கால்களில் போய் சரணம்னு அடைஞ்சவாளுக்கு இந்த சம்சாரம்னு ஒன்று இருக்குது. சம்சாரம்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்ருதிங்கிறதுலேருந்து வந்தது. சுத்தி வருதுன்னு அர்த்தம். ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் இப்படி வந்துட்டே இருக்கே, சுத்தி இதுதான் சம்சாரம்ங்கிறது. இதில் மூழ்கி இருக்கிற அந்த பயம் இருக்கே அது போகுமாம். ஏன பயம் சர்வாத்மனா ஏவ வியபசரதி, அது கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடுறது, அப்படியே போயிடுறதான் உன்னுடைய சரணங்களில் போய் சரணம்னு விழுந்தாக்க. யத்தாவத் துவத் பிரணீதான் இஹ பஜன விதினா ஆஸ்திதோ மோகமார்கே தாவன் அப்யாவிருதாக்ஷः ஸ்கலதி ந குவச்சித்
தேவ தேவா அகிலாத்மன்னு, ஏ தேவா தேவா அகிலாத்மன்னு, நீ எப்பேற்பட்டவன், எல்லா ஜீவராசிகள் எல்லா விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டவன் நீ. அதனால்தான் உனக்கு வாசுதேவன் பேரு. வசதி சர்வத்திர திவ்யதேதி. அப்பேற்பட்ட ஹே தேவதேவா, எல்லா கடவுள்களுக்கும் கடவுளா இருக்கே நீ. அதனால எந்த எந்த ஒரு தெய்வத்தை ஆராதிச்சாலும் அந்த நமஸ்காரங்கள்லாம் ஒன்னுங்கிட்ட தான் போய் சேர்றது. எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமா இருக்கப்பட்டவன் நீ ஹே கிருஷ்ணா. அதனால சம்சார பயம் போக்கப்படுகிறது, வியபசரதி போக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஹே கிருஷ்ணா, அவங்ககிட்ட பஜனை பண்ணணும், பக்தி பண்ணணும். பஜன விதியின் துவத் பிரணீதானு, உன்னை பஜனை பண்றது, உன்னை பக்தி பண்றதுக்கு பல விதமான மார்க்கங்கள் இருக்கு. நாம பாராயணம் பண்ணலாம், பஜனை பண்ணலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், அவருடைய கதைகளை சிரவணம் பண்ணலாம், துளசி புஷ்பம் இத்தியாதிகளை எடுத்து அவருடைய பாத கமலங்களில் விக்கிரகத்தில் போட்டு அர்ச்சனை பண்ணலாம். இப்படி எவ்வளோ மார்க்கங்கள் இருக்கு. எப்படி மோக மார்க்கங்கள் பலது இருக்கோ அதில் போய் விழுந்து கண்களெல்லாம் மூடப்பட்டு அப்படி ஆவருத்தாட்சாக கண்கள் மூடப்படுகிறது. ஏன்னா நமக்கு எவ்வளவோ வழிகள், நம்மளை கொண்டு குழியில் இறக்கிறதுக்குள்ளான வழிகள் எவ்வளவோ இருக்கு. அந்த வழிகள்லேருந்து நம்மளை நஸ்கலத்தி குகைச்சித்து அதிலெல்லாம் மாட்டிக்காமல் நேராக நல்ல பாதை எதுவோ அந்த பாதையில் போகிறதுக்கு வழி என்னன்னா, ஏ கிருஷ்ணா உன்னை பக்தி பண்ணுறதுதான்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. ஸ்ரீகிருஷ்ண त्वत्पदोपासनम् अभयतमम् बद्धम् इत्यार्थ दृष्टेः मर्तस्यार्थस्य मन्ये व्यपसरति भयं येन सर्वात्मनैव यत्तावत् त्वत्प्रणीतान् इह भजन विधिना आस्थितो मोहमार्गे धावन् अप्यावृताक्षः स्खलति न कुहचित् தேவதேவா அகிலாத்மன்னு. இதான் கீதையில் சொன்னார். நகி கல்யாணகிருத்து கஷித்து துர்கத்தின் தாத்த கச்சத்தின்னாள் அர்ஜுனனுக்கு போய். ஒருபொழுதும் அவனுக்கு கேடு வராது, கெடுதல் வராது. பகவானை போய் நம்பி அவன் கால்களில் போய் சரணம்னு விழுந்தவாளுக்கு கெடுதலே வராதுங்கிறாள். நஸ்கலதி ந குஹச்சித்து தேவதேவாகிலாத்மன்னு. எல்லா தேவதைகளுக்கும் ஊடுருவி உள்ளே இருக்கே, எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள ஊடுருவி இருக்கப்பட்ட ஹே பரமாத்மா, ஹே கிருஷ்ணா உன்னை சரணம்னு அடைய வேண்டும்னு சொன்னாள் முதல் ஸ்லோகத்தில். அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்றாள், பூமன்னு காயேன வாச்சா முஹுரபி மனசா त्वद्बल प्रेरितात्मा यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि जात्यापिह श्वपाकः त्वयि निहितमनः कर्मवाग् इन्द्रियार्थ प्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदात् विप्रवर्यः. பாகவத தர்மம்னு சொல்றது அது ஒன்னொன்னா பட்டத்திரி சொல்லிடுறாரு என்னென்ன பண்ணணும்னுட்டு. அதில் பாகவத தர்மத்தில் முதல்ல என்னன்னா, நம்ம என்ன காரியம் எது செஞ்சாலும் அதை பகவத் அர்ப்பணம் பண்ணணும். அதனால்தான் நம்ம பார்த்துருக்கலாம், என்ன காரியம் நம்ம கர்மகாண்ட விஷயங்கள் செஞ்சாலும் கடைசியில் என்ன சொல்கிறோம்னா கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னுட்டு எல்லாம் கிருஷ்ணனுக்கு போய் சேரட்டும்னு விடுறோம். சந்தியாவந்தனம் பண்ணாலும் சரி, எந்த கர்மா பண்ணாலும் சரி, கடைசியில் தத்சத் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு கிருஷ்ணனுக்கு விடுறோம். அப்படி எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறது முதல் தர்மம். அதை சொல்லுவதற்காக இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்றாள், பூமன்னு காயேன வாச்சா முஹுரபி மனசா त्वद्बल प्रेरितात्मा यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि जात्यापि हश्वपाकः त्वयि निहितमनः कर्मवाग् इन्द्रियार्थ प्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्वदात् विप्रवर्यः. அழுத்தந்திருத்தமாக சொல்லிவிட்டாள் இங்கே பட்டதிரி. என்ன சொன்னாள்னா, ஹே பூமன்னுன்னா எங்க பார்த்தாலும் ஊடுருவி இருக்கப்பட்ட ஹே பரமாத்மாவேன்னு அர்த்தம். நீ என்ன, நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேனே, இதோ இந்த சொல்றேனே,
இதுவும் உன்னுடைய பிரேரிதாத்மா, உன்னுடைய பிரேரணையினால சொல்றாள். அதுதான் துருவசுவாமி முதல் ஸ்லோகமே பகவான் வந்தோடனே சொன்னாள், என்னுடைய மூச்சு காத்து என்னுடைய வாயிலேருந்து வர்றது சொற்கள் எல்லாம் யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம் வாச்சாம், தூங்கின்னு இருக்கப்பட்ட இந்த வாக்கியம் என்னோட சொல்லு இருக்கே அதுக்கு உயிர்ப்பிச்சு கொடுக்கறியே, அதுக்குள்ளே இருக்கிறது யாருன்னா நீந்தான்னு ஆரம்பிக்கிறார் துருவசுவாமி. அப்படி உன்னை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு நினைச்சாலும் அதுக்கெல்லாம் காரணம் பிரேரணை பண்ணுறது நீ. ஹே பூமன்னு துவத் பல பிரேரிதாத்மா அகம், நான் உன்னால் உந்தப்பட்டு தான் எந்த காரியமும் நான் செய்கிறேன். அர்ப்பயாமி, எல்லாத்தையும் உனக்கே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணணுமாம். காயேன வாச்சா மனசா, காயம்னா உடம்பு, உடம்பால் பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி. வாச்சா வாயால் பேசுறது, பேசும் சொற்கள். மனசா மனசால் நினைக்கிறது. இது எல்லாத்தையும் உனக்குத்தான், நீ தான் உன்னுடைய பிரேரணையில் நான் பண்ணுறேங்கிறதா நினச்சிட்டு அவருக்கே அர்ப்பணம் பண்ணணும் எல்லா காரியத்தையும், எல்லா ரிசல்ட்டையும். அப்படி பண்ணுறவன் அப்பி ஸ்வபாகா ஜாத்தியா. ஸ்வபாகன்னு யார் பேருன்னா சண்டாளனுக்கு பேர் ஸ்வபாகன். அதாவது 4 வர்ணம் அதுக்கப்புறம் 5வது வர்ணத்தார்னு சொல்கிறது. அந்த ஸ்வபாகான்னு பேர். ஜாத்தியிலேயே ரொம்ப மட்டமான ஜாத்தின்னு யாரை நினச்சிட்டு இருக்கமோ அவளை ஹரிஜனம்னு சொல்வாள் காந்தி. அவள் இருந்தால் கூட அவள் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாள், வேதத்தை படிச்சிருக்க மாட்டாள், கர்மாக்களை செய்ய மாட்டாள். அப்படிப்பட்டவாளாக இருந்தால் கூட அவள் கூட இப்படி ஒரு மனசில் வச்சுன்னு பண்ணினா அவள் புனீத்தே ஏ விஸ்வம், நீ லோகத்தெல்லாம் சுத்தப்படுத்துகிறவன் இருக்காளே அவள் தான் அவளை க்ஷேமத்தை கொடுக்குற அவளுக்கு. ஆனால் யார் ஒருவன் பெரிய பிராமணனாக இருந்தால் கூட தூ விமுகமனா தொத்பதாத்து, உன் கால்களில் விழுவதற்கு எண்ணம் இல்லாமல் பக்தி பண்ணாமல் விமுகமனாக வேற விதமாக மனசை வச்சுருக்கப்பட்டவன் யார் இருக்கவனோ விப்ரவரியாக ஆப்பி, அவன் பெரிய பிராமணோத்தமன்னு சொல்லிட்டு இருந்தாலும், எத்தனையோ சாஸ்திரம் படிச்சிருக்கேன் வேதம் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு கதி கிடையாதுன்னு விட்டாள். பூமன்னு காயேன வாச்சா முஹுரபி மனசா त्वद्बल प्रेरितात्मा यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि जात्यापि अश्वपाकः त्वयि निहितमनः कर्मवाक् इन्द्रियार्थ प्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदात् विप्रवर्यः. சண்டாளனா இருந்தா கூட உன்கிட்ட சரணம்னு வந்து உன் கால்களை பிடிச்சுட்டு இருக்கப்பட்டவனுக்கு நீ க்ஷேமத்தை கொடுக்குற, அவனை பியூரிஃபை பண்ணிவிடுற. ஆனால் விப்ரவரியாக அப்பி தொத் பதாத்து விமுகமனாக, உன் கால்களை விட்டு விட்டு வேற எங்கேயோ பிராக்கு பார்த்துட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே, வேதத்தை நோண்டின்னு இருக்கப்பட்டவன் இருக்கானே, அங்கே போய் பார்த்தா ஒன்றும் கிடைக்காதவனுக்கு நீ சொல்கிறாள் 2வது ஸ்லோகத்தில். அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இதாவது என்ன அர்த்தம்னால் பாகவத தர்மம் எல்லாத்தையும் உடம்பு வாக்கால் பேசுவது மனசு எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், பகவானுடைய கால்களில் கொண்டு வைக்கணுங்கிறது பாகவத தர்மம் 1. 2வது எதை பார்த்தாலும் பகவானுடைய ரூபமாக நினச்சிக்கோ, பகவான் உள்ளே இருக்காருங்கிறத நினச்சிக்கணும். அப்படி நினச்சிருந்தா பயம் எல்லாம் போயிடுமா, ஒரு பயமும் ஏற்படாது அவனுக்குன்னாள். துவைதாத்து பயம் பவத்தின்னு ஒரு சொல்லு உண்டு வேதத்தில். என்னென்னா நீ 2ஆக நினச்சிருந்தா நான் வேறு பகவான் வேறு இந்த லோகம் வேறு இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோன்னா பயம் ஏற்படுறது. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருக்கப்பட்டவர் ஒரே ஒரு கடவுள், அதுதான் கிருஷ்ணருங்கிறதா நினச்சின்னு பகவான்கிறதா நினச்சின்னுட்டா பயம் போடுறதான். அதனால் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பகவானை பாருந்தாள். அதனால் நான் உயர்ந்த ஜாதி, அவன் கீழ் ஜாதி, நான் ரொம்ப பணக்காரன், அவன் ஏழை, எனக்கு ரொம்ப லாவண்யம் சௌந்தர்யம் இருக்குது, அவன் அக்லி, ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இல்லாதவன், குரூரமானவன், நான் படித்தவன், அவன் படிக்காதவன், இப்படியெல்லாம் நினச்சிக்காமல் எல்லாரும் அதே பகவத் ஸ்வரூபங்கிறதாக நினச்சிக்கோ சொல்கிறது பாகவத தர்மம் 2. அதை சொல்லுவதற்காக 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பீதி நாமத்விதீயாத் பவதி நனு மனः கல்பிதஞ்சத்விதீயம் தேனைக்யாபியாதசீலோ
ஹிருதயமிஹ யதா சக்தி புத்தியா நிருந்தியாம் மாயா வித்தேஷு தஸ்மின் புனரபி ந ததா பாதி மாயாதிநாதம் தம் த்வாம் பக்தியா மஹத்யா சததம் அனுபஜன் ஈஷபீதிம் விஜக்யாம். அழகா சொன்னால் துவைதாத்து பயம் பவதிங்கிற சொல்லையே எடுத்து சொல்லியிருக்காள். பீதிர் நாம த்விதீயாத் பவதி நனு த்விதீயாத் பீதி நாம பவதி. பயம் பயம்ங்கிறது எப்போ ஏற்படுறதுன்னா நம்ம சரியா புரிஞ்சிக்காமல் நான் வேறு இன்னொன்று வேறுங்கிறத நினைச்சு ஏதோ ரெண்டு மல்டிபிள் விஷயங்கள் இருக்குங்கிறதா நினைச்சிருந்தால் அல்லவோ பயம் வரும். த்விதீயம் ச மனக்கல்பித்தம்ங்கிறாள். இந்த மனசு தானே உண்டாக்குறது. ஏன்னா மனசுனால என்னென்னமோ கற்பனை பண்ணுறோம். அதனால இதெல்லாம் உண்டாகிறது. காசுனா என்ன, எஃபெக்ட்னா என்ன, என்னென்னமோ போட்டு ஆராய்ச்சி பண்ணுறோமே. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டது ஒரே பரம்பொருள், அதே கிருஷ்ணனுங்கிறது நினச்சிக்கோன்னாள். தேனைய ஐக்கியாபியாசீலா, அவன் அந்த அபியாசம் வரணும்னால் தேனைக்கியாபியாசீலோ ஹிருதயமிஹ யதாசக்தி புத்தியா நிருந்தியாம். இந்த என்னுடைய மனசு இருக்கே அதை கட்டுப்படுத்தி அதை கடிவாளம் பிடிச்சி இழுத்து என் புத்தியை நல்ல விவேக புத்தியாக ஏற்படுத்திந்து அதை மாயத்திலேருந்து வெளியில் வர செய்து எது உண்மைங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க வைக்கணும். து தஸ்மின் மாயாவித்தே புனः அப்படி நிருத்தேன பாதி ததா. அதை நன்னா இழுக்கணும். அப்போ மாயையில் போய் மாட்டிக்காம அது எப்போ கிடைக்கும்னால் சததம் அனுபஜம் துவாம் துவம், ஏ ஈஷா, ஏ பகவானே, சதா சர்வதா உன்னையே பஜன் பக்தி பண்ணி உன் கால்களில் விழுந்து சரணங்களில் விழுந்து. ஏனென்றால் இத்தனை மாயைக்கும் மேலே அதிபதியாக இருக்கிறவன் யாரு? மாயாதிநாதம் மகத்யா பக்தியா. நீதான் மாயாதி பாதி மாயாதிநாதம். இத்தனை மாயையும் உண்டாக்குற, இல்யூஷனை உண்டாக்குற பரம்பொருள் நீந்தான். அப்போ அதை தெரிஞ்சுனுட்டேன்னா விஜக்யாம் பீதிம், நான் பயத்தை ஜெயிச்சுடுவேன். விஜக்யாம்னா ஜெயிச்சுடுவேன்னு அர்த்தம். பயத்தை எங்கள் மனசில் பயம் ஏற்படாது, கன்ஃபியூஷன் ஏற்படாதுங்கிறாள். பீதிர் நாம த்விதீயாத் பவதி நனு மனஹ கல்பிதஞ்ச த்விதீயம் தேன ஐக்கியாபியாசீலோ ஹிருதயமிஹ யதாசக்தி புத்தியா நிருந்தியாம் மாயா வித்தேஷு தஸ்மின் புனரபி ந ததா பாதி மாயாதிநாதம் தம் த்வாம் பக்தியா மஹத்யா சததம் அனுபஜன் ஈஷபீதிம் விஜக்யாம். தம் த்வாம் பக்தியா மஹத்யா, மஹத்யா பக்தியா, ரொம்ப அதிதீவிரமான பக்தி. ஏ கிருஷ்ணா, அவங்ககிட்ட உன்னுடைய சரணங்களில் ஏற்படணும் எனக்கு. அனுபஜன்னு பஜன்னு அனுபஜன்னு அனுதினம் பஜன் இத்தியர்த்தா. சதா சர்வதா அனுக்ஷணம் உங்கள்கிட்ட பஜனை பண்ணிட்டு உன்னையே நினச்சிட்டு இருக்கணும். ஹே ஈஷா, அப்படி இருந்ததுன்னா பீதிம், எல்லா விதமான கன்ஃபியூஷன், எல்லா விதமான பயம், துவைத்த பயம் எல்லாம் போயிடும். விஜக்யாம், ஜெயிச்சுடுவேன் சொன்னால். இது பாகவத தர்மம் 2. எல்லா விஷயங்களும் ஒன்றுதான், எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார். நம்மளாவே கல்பனை நாம் வேறு இன்னொருத்தம் வேறு இப்படிலாம் நினச்சிக்காதேன்னு சொன்னால். பீதிர் நாம த்விதீயாத் பவதி நனு மனஹ கல்பிதஞ்ச த்விதீயம் தேன ஐக்கியாபியாசீலோ ஹிருதயமிஹ யதாசக்தி புத்தியா நிருந்தியாம் மாயா வித்தேஷு தஸ்மின் புனரபி ந ததா பாதி மாயாதிநாதம் தம் த்வாம் பக்தியா மஹத்யா சததம் அனுபஜன் ஈஷபீதிம் விஜக்யாம். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், பாகவத தர்மம் 3வது தர்மத்தை எடுத்து சொல்கிறாள். அந்த பக்தி ஏற்படணும்னா அதுக்கு ஒரு உபகாரம் ஒன்று வேணும், தேவை ஒன்று. அது என்னன்னால் சத்சங்கம் ஏற்படணும். நல்ல மனுஷியாளோடு கூட சேர்ந்து இருக்கணும். அவள் அப்போ என்ன பண்ணுவாள், பக்தியை உண்டாக்குறதுக்கு அவள் ஹேத்துவா அமைஞ்சுடுவாள். அதுதான் 3வது தர்மம். நல்ல பகவத் பக்தி ஏற்படுவதற்கு பாகவதாளுடைய கூட்டம், அவளோட போய் சங்கம் ஏற்படணும், நல்ல பாகவதாளோட சங்கமம் ஏற்படணும்னாள். அதை எடுத்து சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில்.
பக்தே உற்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமேனைவ பும்சாம் ஆசாத்யே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன தத் சங்கோ தேவ பூயான் மம கலு சததம் தன்முகாத் உன்மிஷத்பிஹி त्वन्माहात्म्य प्रकारै भवति च सुदृढा भक्ति उद्धूत पापा. हे கிருஷ்ணா, இந்த லோகத்துல இந்த ஜெகதி உற்பத்தி விருத்தி பக்தே ஆசாத்தியே, பக்தி அடையறதுக்கும் பக்தியை விருத்தி பண்றதுக்கும் காரணம் யாருன்னாள் சங்கமேன புண்ணியபாஜாம் பும்சாம் சங்கமேன ஏவ. நல்ல சாது ஜனங்கள் இருக்காளே, பகவான்கிட்ட பக்தி பண்ற ஜனங்கள், அவளோட சேர்க்கை ஏற்படணும். அப்படி சேர்க்கை ஏற்பட்டுடுத்துன்னா அது கொண்டு வந்து பகவானுடைய சரணங்களில் கொண்டு விட்டுவிடுமாம். சரணஜூஷாம் தவ, உன்னுடைய கால்களில் கொண்டு விட்டுவிடும் கடைசியில் அந்த சங்கம். அதனால அந்த சங்கம் முக்கியம் நாள். அந்த சங்கம் தான் இவ ஸ்ரீயா சங்கமேன ஸ்ரீமதாம். ஹே தேவா, அந்த சங்கத்தை நீ எனக்கு கொடுக்கணும் நாள். இதுதான் துருவசுவாமி பகவான் வந்து கேட்டால், துருவனை உனக்கு என்னப்பா குழந்தை வேணும்னுட்டு. அது குழந்தை வந்து சின்னூண்டு குழந்தை, அது கேட்பரி சாக்லேட் வேணும்னு கேட்கல என்ன. அது கேட்டது எனக்கு வந்து நல்ல சாது ஜனங்களோட சங்கம் ஏற்படணும்னு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டது. ஏன்னா அதை அடைஞ்சுட்டேன்னா உங்களுடைய சரணங்களில் கொண்டு விட்டுடும் அது, அதனால அதை கொடுங்கன்னு கேட்டது. துருவசுவாமி வந்து அவருடைய ஸ்லோகத்தில் பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறதே அந்த ஸ்லோகம். பக்திம் பிரவஹதாம் த்வயி மே பிரசங்கோ பூயாதனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பணமுருவ்யசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தः. பக்திம் பிரவஹதாம் த்வயி மே பிரசங்கோ பூயாத் அனந்தமகதாம் அமலாசயானாம். பாகவதாளுடைய சங்கம் ஏற்படணும்னு கேட்டது குழந்தை. அப்படி கேட்டாவா என்ன பண்ணுவாள்? உன்னுடைய குணகதாமிருத பானமத்தா, அவள்னா உன்னுடைய கதைகளையும் குணங்களையும் சொல்லிண்டே இருக்கப்பட்டவாள். உன்னோட கூட உன்னை பஜிக்கிறவாளுடைய சங்கம் எனக்கு ஏற்படணும், அதை நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு துருவசுவாமி உருக்கமாக கேட்ட ஸ்லோகம் அது பாகவதத்தில் இருக்குது. அதுதான் இங்கே பட்டதிரி சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில். பக்தே உற்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமேனைவ பும்சாம் சங்கமேன ஏவ பும்சாம். மனுஷர்களுக்கு பக்தி எப்படி விருத்தியாகிறது, எப்படி அடைவதுன்னு கேட்டால் எப்படி உண்டாகிறதுன்னா நல்ல சாதுக்களுடைய சங்கம் ஏற்படணும் நாள். சங்கமேன ஏவ நாள். ஆசாத்தியே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன. பகவான சாது ஜனங்கள் பக்தி பஜனை பண்ணிருப்பாள், அவளுடைய கூட சேரணும் நான். தத் சங்கோ தேவ பூயாது, அந்த சங்கம் ஏற்படணும்னு நீ அனுகிரகம் பண்ணுப்பா. மம கலு சததம், எப்பொழுதும் அந்த சாது சங்கம் ஏற்படணும். தன்முகாத் உன்மிஷத்பிஹி, ஏன்னா அந்த சாது ஜனங்களுடைய வாய்கள்லேருந்து என்ன தெரியுமா கிளம்பும்? உன்னை பற்றியான உன்னுடைய குணகணங்கள் குண கதைகள் தான் கிளம்பும். அது என் காதில் விழும் இல்லையா? அதனால உன்மிஷத்பிஹி தன்முகாத்து, அவள் வாயிலேருந்து எப்போ பார்த்தாலும் கோவிந்தா நாராயணா கிருஷ்ணா மாதவா மதுசூதனான்னு சொல்லி உன்னுடைய நாமங்களை சொல்லுவாள். ஹே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாள், உன்னுடைய கதைகளை சொல்லுவாள். ஆகையினால அவள் சங்கம் எனக்கு வேணும் நாள். சததம் தன்முகாத்து உன்மிஷத்பிஹி त्वन् माहात्म्य प्रकारैः भवति च सुदृढा भक्तिः उद्धूत पापा. भक्तिः उद्धूत पापा பூயாத். அந்த அப்பேற்பட்ட அந்த பக்தியை அடைஞ்சுட்டேன்னா என்ன ஆகும்னால் உத்தூத பாபா பூயாத்து. எங்கிட்ட இருக்கப்பட்ட அத்தனை கன்ஃபியூஷன், அத்தனை பாப்பம் குவியல்கள் இருக்கே, அஞ்ஞானம் இருக்கே, அதெல்லாம் ஓடி போயிடும், அதெல்லாம் விரட்டி அடிச்சிடும் அந்த பக்தி. அதனால இந்த பகவத் சாது சங்கமம் எனக்கு ஏற்படணும், அதை அனுகிரகம் பண்ணும் நாள் 4வது ஸ்லோகத்தில். இதுதான் பாகவத தர்மத்தினுடைய 3வது தர்மம், சாது சங்கம் ஏற்படணும். இந்த புத்த மதத்தில் கூட அதுதான் சொல்கிறது, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமிம்பாள். ஏன்னா இது ஒன்று கொண்டு கொடுக்கும்னே, ஞானத்தை கொண்டு கொடுக்கும், தர்மத்தை கொடுக்கும், சங்கத்தை கொடுக்கும். அதுதான் அவள் விரும்புவா. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கார் கிருஷ்ணர்.
இப்பொழுது பட்டதிரி சொன்ன இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம ஏகநவதிதமம் தசகம். ஸ்ரீகிருஷ்ண த்வத்பதோபாசனம் அபயதமம் பத்தம் இத்யார்த்த திருஷ்டே. ஸ்ரீகிருஷ்ண த்வத்பதோபாசனம் அபயதமம் பத்தம் இத்யார்த்த திருஷ்டே. ஸ்ரீகிருஷ்ண த்வத்பதோபாசனம் அபயதமம் பத்தம் இத்யார்த்த திருஷ்டே. மர்த்யஸ்யார்த்தஸ்ய மன்யே व्यपसरति भयं येन सर्वात्मनैव. मर्त्यस्यार्थस्य मन्ये व्यपसरति भयं येन सर्वात्मनैव. मर्त्यस्यार्थस्य मन्ये व्यपसरति भयं येन सर्वात्मनैव. यत्तावत् त्वत्प्रणीतान् इह भजन विधिना आस्थितो मोहमार्गे. यत्तावत् त्वत्प्रणीतान् इह भजन विधिना आस्थितो मोहमार्गे. यत्तावत् त्वत्प्रणीतान् इह भजन विधिना आस्थितो मोहमार्गे. धावन् अप्यावृताक्षः स्खलति न कुहचित् देवदेवाखिलात्मन्. धावन् अप्यावृताक्षः स्खलति न कुहचित् देवदेवाखिलात्मन्. धावन् अप्यावृताक्षः स्खलति न कुहचित् देवदेवाखिलात्मन्. भूमन् कायेन वाचा मुहुरपि मनसा त्वद्बल प्रेरितात्मा. भूमन् कायेन वाचा मुहुरपि मनसा त्वद्बल प्रेरितात्मा. भूमन् कायेन वाचा मुहुरपि मनसा त्वद्बल प्रेरितात्मा. यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि. यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि. यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि. जात्यापि श्वपाकः त्वयि निहितमनः कर्मवाग् इन्द्रियार्थ. जात्यापि श्वपाकः त्वयि निहितमनः कर्मवाग् इन्द्रियार्थ. जात्यापि श्वपाकः त्वयि निहितमनः कर्मवाग् इन्द्रियार्थ. प्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदात् विप्रवर्याः. प्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदात् विप्रवर्याः. प्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदात् विप्रवर्याः. भीतिर्नाम द्वितीयात् भवति ननु मनः कल्पितं च द्वितीयम्. भीतिर्नाम द्वितीयात् भवति ननु मनः कल्पितं च द्वितीयम्. भीतिर्नाम द्वितीयात् भवति ननु मनः कल्पितं च द्वितीयम्. तेन ऐक्याभ्यासशीलो हृदयमिह यथाशक्ति बुद्ध्या निरुन्ध्याम्. तेनैक्याभ्यासशीलो हृदयमिह यथा शक्ति बुद्ध्या निरुन्ध्याम्. तेनैक्याभ्यासशीलो हृदयम् इह यथा शक्ति बुद्ध्या निरुन्ध्याम्. माया विद्येषु तस्मिन् पुनरपि न तथा भाति मायाधिनाथम्. माया विद्येषु तस्मिन् पुनरपि न तथा भाति मायाधिनाथम्. माया विद्येषु तस्मिन् पुनरपि न तथा भाति मायाधिनाथम्. तं त्वां भक्त्या महत्या सततम् अनुभजन् ईशभीतिं विजह्याम्. तं त्वां भक्त्या महत्या सततम् अनुभजन् ईशभीतिं विजह्याम्. तं त्वां भक्त्या महत्या
சததம் அனுபஜன் ஈஷபீதிம் விஜக்யாம் பக்தே உற்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமேனைவ பும்சாம் பக்தே உற்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமேனைவ பும்சாம் பக்தே உற்பத்தி விருத்தி தவ சரணஜுஷாம் சங்கமேனைவ பும்சாம் ஆசாத்யே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன ஆசாத்யே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன ஆசாத்யே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன தத் சங்கோ தேவ பூயான் மம கலு சததம் தன்முகாத் உன்மிஷத்பிஹ தத் சங்கோ தேவ பூயான் மம கலு சததம் தன்முகாத் உன்மிஷத்பிஹ தத் சங்கோ தேவ பூயான் மம கலு சததம் தன்முகாத் உன்மிஷத்பிஹ त्वन्मात्म्य प्रकारैः भवति च सुदृढाः भक्तिः उद्धूत पापा त्वन्मात्म्य प्रकारैः भवति च सुदृढा भक्तिः उद्धूत पापा श्री हरये नमः. அடுத்த 5வது ஸ்லோகத்துல பட்டதிரி சொல்றாள் பாகவத தர்மம் 4வது தர்மத்தை எடுத்து சொல்றாள். என்னன்னா, சரி சாதுக்களோட போய் சேரணும்னு சொன்னோம். என்ன காரணம்னா, அவ பகவானுடைய குணங்களை எடுத்து சொல்லக்கூடிய கதைகளை சொல்வாள், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாள்னுட்டு. அதுதான் ரொம்ப சுலபமான வழி முக்தி அடைவதற்கு. என்னன்னா, பக்தி மார்க்கத்தில் நாம பாராயணம் பண்ணணும். அதுதான் சுலபமான வழி. அதனால அதை சொல்றாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். श्रेयो मार्गेषु भक्तौ अधिक बहुमतिः जन्म कर्माणि भूयो गायन् क्षेमाणि नामानि अपि तदुभयतः प्रद्रुतं प्रद्रुतात्मा उद्यद्धासः कदाचित् कुहचिदपि रुदन् क्वापि गर्जन् प्रगायन् उन्मादीव प्रनृत्यन् अयि कुरु करुणां लोक பாஹ்யச்சரேயம். அழகா சொன்னால், ஏ ஐ குரு கருணாம் நாள், ஏ பகவானே என் மேலே கருணையை காட்டு, எனக்கு நல்ல புத்தி கொடு. என்ன பண்ணணும்னா, எனக்கு உன் நாமாக்கள் எடுத்து சொல்லணும். இந்த சங்க சாதுக்களோட கூட்டமாக போகிறதே. ஸ்ரேயோ மார்கேஷு பக்தௌ அதிக பகுமதி ஜென்ம கர்மாணி பூயோ. எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கு, மோட்சத்துக்கு போகிறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்குன்னு சொல்கிறாள். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் இந்த பக்தி மார்க்கம் இருக்கே, அது ரொம்ப உசந்த மார்க்கம்னாள். தியாகராஜ சுவாமிகளும் கிருத்தியில் பாடியிருக்காள், பக்தி மார்க்கம்தான் வசத்தியான மார்க்கம்னுட்டு, ராஜமார்க்கம்னுட்டு. அப்படி இந்த பக்தி மார்க்கம் இருக்கே, அது ரொம்ப வசத்தினால். ஸ்ரேயோ மார்கேஷு காயன்னு பூயா ஜென்ம கர்மாணி. உன்னுடைய கர்மாக்களை பற்றியும் எல்லாம் சொல்கிற கதைகளெல்லாம் கேட்கறதுக்கு இது முடிகிறது இந்த மார்க்கத்தில். உன்னுடைய நாமாக்களை சொல்லி பாட முடியறதுனால். ஏன்னா நாம சங்கீர்த்தனம் இருக்கே, அது ரொம்ப வசத்தியாக சொல்லியிருக்காள் இந்த கலியுகத்தில். தியாயன் கிருதே ஜன்யஜ்ஞை திரேதாயாம் துவாபரேர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞை திரேதாயாம் துவாபரேர்ச்சயன். கிருத்தயுகத்தில் நிறைய தபஸ் பண்ணணும், தியானிக்கணும் பகவானை. மலையில் போய் உட்காந்துட்டு ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணணும், அப்படி தான் தியானம் பண்ணணும். அதே மாதிரி பண்ணி கோடிக்கணக்கான வருஷங்கள் பண்ணால் கிடைப்பர் சுவாமி, முக்தி கிடைக்கும். யஜன் யஜ்ஞை திரேதாயாம். திரேதாயுகத்தில் என்ன நாள், நிறையா யஜ்ஞங்கள் பண்ணணும் நாள். அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் பண்ணி பகவானை ஆஹ்வானம் பண்ணி அவருக்கு ஆகுதி கொடுத்து இப்படிலாம் பண்ணணும். திரேதாயாம் துவாபரே அர்ச்சைன்னு. துவாபர யுகத்தில் எப்போ பார்த்தாலும் குடலையா புஷ்பத்தை எடுத்து வச்சுன்னு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணணும். எதாப்னோதி ததாப்னோதி. இதெல்லாம் எப்படி கிடைக்கிறதோ அந்தந்த யுகத்தில்
அது இந்த கலியுகத்தில் என்ன பண்ணணும்னால் கலௌ சங்கீர்த்திய கேசவம், பகவானுடைய நாமாவை சொன்னா போருமாம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணா போரும்னா. அதுதான் பாகவதத்தினுடைய தீசிஸ். அதான் 18,000 கிரந்தம் சொன்ன பாகவதம் கடைசி ஸ்லோகத்தில் அதனுடைய தீசிஸை எழுதிவிட்டாள் சுகாச்சாரியால். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனம் தன்னமாமி ஹரிம் பரம். பரம்பொருளான ஹரி இருக்கானே பகவான் கிருஷ்ணன், அவனுடைய நாமாக்களை சங்கீர்த்தனம் பண்ண போறேன். அதுதான் துக்கசமனம், எல்லா விதமான துக்கங்களையும் போக்கி என்னை ஆனந்தத்தை கொண்டு கொடுக்கும், முக்தியை கொண்டு கொடுக்கும் சொன்னாள். ஏன்னா பாகவதத்தில் வியங்கியமாக தான் சொல்லுவாள். பாகவதத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம் முதல் வார்த்தை என்னன்னா ஜென்மன்னு ஆரம்பிக்கும். ஜென்மாத்தியசே எதோ அன்வயாத்து இதரத்தான்னு ஜென்மான்னு முதல் வார்த்தை. பாகவதத்தினுடைய கடைசி வார்த்தை பரம்னு பேரு. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனம் தன்னமாமி ஹரிம் பரம். ஹரிம் பரம், பரம்ங்கிறது கடைசி வார்த்தை, அதாவது பரம்பொருள் பிரம்மஸ்வரூபம். அப்போ ஜென்மா எடுத்தவனுக்கு பரத்துக்கு போய் சேரணும்னா இது ரெண்டு சொல்லுக்கு நடுப்புற இருக்கிறது பாகவதம். அந்த பாகவதம் கிருஷ்ணஸ்வரூபம் நாள். ஸ்ரீமத் பாகவதம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவகி நாள், இது சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபம் நாள். அப்படி அந்த கிருஷ்ணஸ்வரூபமான பாகவதம் என்ன சொல்றதுன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்றது. அதான் தீசிஸ், கடைசி ஸ்லோகம் அது. அதை இங்கே பட்டத்திரி வசத்தியா சொல்லிருக்காள். ஸ்ரேயோ மார்கேஷு, எவ்வளோ மார்க்கங்கள் இருக்கு, சத்தியான மார்க்கங்கள், ராஜபாத்தைகள் இருக்கு மோட்சத்துக்கு. ஸ்ரேயோ மார்கேஷு பக்தௌ அதிக பகுமதி ஜென்ம கர்மா அணிபூயோ. அதிக பகுமதி பக்தௌ, அதான் உன்னை பக்தி பண்றதற்கே அதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே வசத்தியான மார்க்கம். அது என்ன பண்ணும்? புய ஜென்ம கர்மா அணி, உன்னுடைய நீ பிறப்பு, நீ பிறந்தது, உன்னுடைய லீலைகள், இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய கதைகளை கேட்கலாம். க்ஷேமாணி அப்பி நாமானி, அதுகள்லாம் என்னத்தை கொடுக்கும்? கேட்க கேட்க ஆனந்தத்தை கொடுக்கும், துக்கத்தை போக்கும். நாமானி அனந்தானி யசோ அங்கிதானி வைநாள் பாகவதத்தில். ஒவ்வொரு நாமாவுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னால் பகவானுடைய யசஸ் எல்லாம் அதுக்குள்ள அமுட்டுன்னு இருக்கான் ஒவ்வொரு நாமாக்குள்ளேயும். அதனால தான் நாம சங்கீர்த்தனம் வசத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவர் சொல்கிறாள், நான் எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா, அகம் சரேயும் லோகபாக்கியா இவ, என்னை எல்லாரும் அசடுன்னு நினச்சினாலும் பரவாயில்ல, இந்த லோகத்தில் எப்படி நடந்துக்கணும்னு எது சரியாக நடக்கிற முறைங்கிறது தெரியாத இருக்கிறவன் அப்படின்னு நினச்சினா கூட பரவாயில்ல. நான் கதாச்சித்து உத்தியத்தாசா, சில சமயம் அப்படியா உன்னுடைய லீலைகளை நினச்சி ஆஹான்னு சிரிச்சுப்பேன், சில சமயம் அழுவேன். குஹச்சித்து ருதன்னு குவாப்பி கர்ஜன்னு, சில சமயம் இறஞ்சி கத்துவேன், ஹே கிருஷ்ணான்ட்டு. பிரகாயன்னு இறஞ்சி பாடுவேன். அப்புறம் நிருத்தியன்னு உன்மாதீவ, அப்படியே ஏதோ கள்ளு குடிச்சவன் மாதிரி உன்னை டான்ஸ் அடிப்பேன். ராசக்கிரீடையில் நீ டான்ஸ் ஆடின மாதிரி நானும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவேன். இப்படியெல்லாம் பண்ணுறது என்னன்னா உன் மேலே இருக்கப்பட்ட அதி தீவிரமான பக்தினால தான். அந்த மார்க்கம் இருக்கே, இந்த பக்தி மார்க்கம் ஓஷத்திங்கிறாள். இது பாகவத தர்மம் 4. ஸ்ரேயோ மார்கேஷு பக்தௌ அதிக பகுமதி ஜென்ம கர்மாணி பூயோ காயன் க்ஷேமாணி நாமானி அபி ததுபயதா பிரத்ருதம் பிரத்ருதாத்மா. அப்பேற்பட்டதெல்லாம் என்ன பண்ணும்னால் மனசை மிருதுத்துவத்தை உண்டாக்குமா, கடினமான மனசை சுத்தமான மனசா ஆகிவிடும். அது பிரத்ருதம் பிரத்ருதாத்மா. உத்யத்தாசா கதாச்சித் குஹச்சித் அப்பி ருதன்னு குவாப்பி கர்ஜன் பிரகாயன்னு. அப்படியே உன் நாமாவை சொல்லிட்டு ஆறு சிரிப்பேன் சில சமயம். கதாச்சித்து குஹச்சித் அப்பி ருதன்னு, சில சமயம் கண்கள்லேருந்து தாரதாரையே ஜலத்தை கொட்டி அழுவேன். குவாப்பி கர்ஜன்னு பிரகாயன்னு, இறஞ்சி கத்துவேன் கிருஷ்ணான்ட்டு, இல்லை பாடுவேன். உன்மாதீவ பிரநிருத்தியன்னு, ஏதோ குடிச்சவன் மாதிரி ஆடுவேன் உன் பேரை சொல்லிட்டு. ஐ குரு கருணாம் லோக பாக்கியஸ்சரேயம். என்னை எல்லாரும் பிரஷ்டனா, இவன் என்னோ அசடு, என்னோ பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடுறான்னு நினச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட பக்தி பண்ணணும், அதுதான் முக்கியமான மார்க்கம் நாள். பக்தி மார்க்கத்தை பற்றி வசத்தி சொன்னாள் 5வது ஸ்லோகத்தில். இந்த அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள்,
பாகவத தர்மம் 5வது தர்மத்தை எடுத்து சொல்றாள். அது ரொம்ப சிரமசாத்தியமான விஷயம்தான். என்னன்னா, நாம் பார்க்கும் எல்லா உயிருள்ள விஷயங்கள்லையும் சரி, உயிர் இருக்கிற ஜந்துக்கள் எல்லா விஷயங்கள்லையும் பகவான் இருக்காருங்கிறத அனுபவிக்கணும், நினைக்கணும், அதை உணரணும். அதே மாதிரி மித்ராள் அமித்ராள், நமக்கு ஸ்நேகிதாள் நமக்கு விரோதி, எல்லார் உள்ளேயும் பகவான் தான் இருக்காருன்னு நினச்சி இந்த விரோத மனப்பான்மையை போக்கிக்கணும். எல்லார்ட்டையும் மித்திரமாக இருக்கணும். மித்திர சுரூபம் சுகிருதா சர்வதேகினாம், அதான் சாது லட்சணம். அது ஏற்பட வேண்டும். அதுதான் 5வது பாகவத தர்மம். அதை சொல்லுவதற்காக இங்கே சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில், பூதான்யேதானி பூதாத்மகமபி சகலம் பக்ஷிமத்ஸ்யான் மிருகாதீன் மர்த்தியான் மித்ராணி சத்ரூன் அபி யமிதமதிஹி त्वन्मयानि आनमानि त्वत्सेवायां हि सिद्धेन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागः त्वत्तत्त्वस्य अवबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव भूतान्येतानि भूतानि एतानि भूतात्मकमपि सकलं. இந்த விஸ்வம் முழுக்க படைக்கிறதுக்கு பேசிக் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா 5 பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களையும் உங்கள்கிட்ட தான் வந்திருக்கு. அவ்வியக்தமாக இருந்தது, வியக்தமாக அது பஞ்சபூதங்களை வச்சுன்னு நீ சிருஷ்டி பண்ணியிருக்கே. இந்த பூதங்களில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் அதான் பஞ்சம் 5 இருக்கிறது. அதனால தான் யாருக்கான உசுறு போயிடுச்சுன்னா சஹா பஞ்சத்துவம் கதான்னு சொல்கிறோம், அவன் 5ஆ போயிட்டான்னு சொல்கிறோம். பஞ்சத்துவம்னா 5ஆ போயிட்டான். என்ன அர்த்தம்? 5 எலிமெண்ட்டாக மறுபடியும் திரும்பி போயிட்டான்னு அர்த்தம். அந்த ஜீவன் இருந்தது, அது 5 எலிமெண்ட் 5 பூதங்கள்னால பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம்னு 5 இருக்குது. இதுக்கு நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார் பட்டத்திரி. அப்படி சகலம் பூதாத்மகம். ஏன்னால் எல்லா ஜீவராசிகளும் இந்த 5 எலிமெண்ட்டை வச்சு தான் படைக்கப்பட்டிருக்கு. நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், காட்டில் இருக்கிற சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், இல்லை வேற பாலிட்டிஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்த பூதங்களுக்கு நமஸ்காரம். ஆனமானி ஏதானி பூதானி, நான் நமஸ்காரம் பண்ணுறேன். பூதான்யேதானி பூதாத்மகம் அப்படி சகலம் பக்ஷி மத்ஸ்யான் மிருகாதீன்னு, பக்ஷிகணங்கள், தண்ணீரில் இருக்கப்பட்ட மத்ஸ்யாதிகள், பக்ஷி மத்ஸ்யானு மிருகாதீன்னு காட்டில் இருக்கே அந்த மிருகங்கள் பசுக்கள், மர்த்தியானு மனுஷியாள், மித்ராணி சத்ருனபி எனக்கு சூரதனா ஸ்நேகமாக இருக்கப்பட்ட ஸ்நேகிதாள், எனக்கு விரோதியாக இருக்கப்பட்டவாள், எனக்கு என்னுடைய நன்மையை கருதாதவாள், இவா எல்லாரும் படைச்சது அதே 5 பூதங்களை வச்சுதான். அப்பி யமிதமதி தொன்மயானி ஆனமானி, அவ எல்லாரும் உன்னுடைய ரூபம்தான், நீ தான் அவளுக்குள்ளே இருக்கே என்பதை நான் அறிய வேண்டும், நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவள் எல்லாத்தையும் ஒரு விதமான சென்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இல்லாமல் விராகா அப்பிச்ச அவபோதா, நல்ல ஞானம் எனக்கு ஏற்படணும். ஏற்பட்டு உன்னை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ நான் உன்னை பூர்ணமாக பக்திதார்டியம் துவத் சேவாயாம், உன் சரணங்களுக்கு சேவை பண்ணுறது, உங்களால் பக்தி இருக்கிறதுலே அது தார்டியம் நாள், நல்ல திருத்தமான புத்தியோடு கூட இருக்கணும் நாள். திருத்தம்னா ஃபர்ம்னஸ் ஆஃப் டிவோஷன். அப்படியே சஞ்சலம் இல்லாமல் அச்சஞ்சல பக்தின்னு சொல்கிறது. சஞ்சலம் இல்லாமல் பக்தி, எப்போதும் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கிறது, கிருஷ்ணன்கிட்டயே பக்தி பண்ணுறது. கிருஷ்ணனை எல்லா விதமான ஜீவராசிகளும் குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டவன், 5 பூதங்களுக்கு உண்டாக்கின பகவான் என்பதாக நினைக்கிறது. அந்த நினைப்பு வரணும்னால் இதுதான் பாகவத தர்மம் 5. அது சொன்னால் பூதான்யேதானி பூதாத்மகம் அப்படி சகலம் பக்ஷிஸ்மத்ஸ்யான் மிருகாதீன் மர்த்தியான் மித்ராணி சத்ரூன் அப்படி யமிதமதிஹி त्वन्मयानि आनमानि त्वत्सेवायां हि सिद्धेन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागः त्वत्तत्त्वस्य அவபோதோபி च भुवनपते त्वत् तत्त्वस्य அவபோதः. நல்ல ஞானம் ஏற்படணும், எனக்கு விராகம் ஏற்படணும்.
ஒன்றுலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கப்படாது, அது டிட்டாச்மெண்ட் வரணும் எனக்கு. துவது தத்துவசிய அவபோதோபி, நல்ல ஞானம் ஏற்படணும், நீ யாருங்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்போ புரியும்? இப்படி நினச்சாதான் புரியும். புவனபதே யத்ன பேதம் வினைவ, ஒரு விதமான முயற்சி இல்லாமலும் உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா எனக்கு கிடைச்சிடும் இதுன்னு சொல்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். பூதான்யேதானி பூதாத்மகம் அப்படி சகலம் பக்ஷிமத்யான் மிருகாதீன் மர்த்தியான் மித்ராணி சத்ரூன் அப்படி யமிதமதிஹி त्वन्मयान् यानमानी त्वत्सेवायां हि सिद्ध्येन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागः त्वत् तत्त्वस्य अवबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव. அப்படி வசதியான 6வது ஸ்லோகம் இது. நோ முக்கியம் க்ஷுத்ருடாத்யைஹி பவசரணி பவைஹி त्वन्निलीनाशयत्वात् चिंता सातत्यशाली निमिष लवमपि त्वत्पदात् अप्रकम्पः इष्टानिष्टेषु तुष्टि व्यसन विरहितो मायिकत्वावबोधात् ज्योत्स्नाभिः त्वन्नखेन्दो अधिक शिशिरितेन आत्मना संचरेयम्. 7வது ஸ்லோகத்தில் பாகவத தர்மம் 6வது தர்மத்தை சொல்கிறாள். ஏ பகவானே, என் மனசை கொண்டு உங்ககிட்ட வைக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னால், இந்த மாயினால்தான் சந்தோஷம் அசந்தோஷம் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணங்கிறத புரிஞ்சுண்டு, இந்த மாயைக்கெல்லாம் அதிபதியான நீ எந்த மாயையை உண்டாக்கினியோ அப்பேற்பட்ட உங்ககிட்ட கொண்டு என் மனசை வச்சுட்டேன்னா அதில் மாட்டிக்க மாட்டேன். துக்கம் சுகம் ரெண்டையும் ஒன்றா மதிப்பேன். அதுதான் பாகவத தர்மம் 6. அது சொல்கிறாள், கொண்டு போய் பகவான்கிட்ட வைக்கணும். பக்தி வச்சாக்க இந்த மாயை போகும், துக்கம் சுகம் எல்லாத்துலேயும் விட்டு உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். சுக துக்க தேயா ஆனந்தா அது கிடைக்கும். அது சொல்கிறாள் இங்கே. நோ முக்கியன்னு க்ஷுத்து திருடாத்யைஹி பவசரணி பவைஹி त्वन्निलीनाशयत्वात् चिंता सातत्यशाली निमिष लवमपि त्वत्पदात् अप्रकम्पः इष्टानिष्टेषु तुष्टि व्यसन विरहितो मायिकत्वावबोधात् ज्योत्स्नाभिः त्वन्नखेन्दो अधिक शिशिरितेन आत्मना संचरेयम्. त्वन्निलीन ஆசையத்வாத்து நாள், என்னுடைய மனதை கொண்டு போய் உங்ககிட்ட கொண்டு வச்சுட்டேன்னாக்க, உன்னோட சேர்த்து வச்சுட்டேன்னாக்க அப்போ என்ன ஆகும்னா, அப்போ பசி தாகம் இதெல்லாம் தெரியாது எனக்கு. நோ முக்கியன்னு க்ஷுத்து திருடாத்யைஹி, இதில் போய் மாட்டிக்க மாட்டேன். பசி தாகம் இதில் மாட்டின்ட்டு அதுக்காகவே லோகத்தில் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் குடிச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படாது எனக்கு. இதெல்லாம் ஏற்பட காரணம் என்னென்னால், இந்த பூலோகத்தில் பிறந்தவா எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கு நீ உன் மாயினால் ஏற்படுத்தப்பட்டது இது. பவ சரணி பவைஹினால், இது லோகத்தில் பிறந்த யாராக எந்த ஜீவராசியாக இருந்தாலும் இது உண்டு. க்ஷுத்து திருடு எல்லாம் உண்டு. அதுலேருந்து விடுபடணும்னா மனசை கொண்டு உங்ககிட்ட சேர்க்கணும் நாள். அப்பிரகம்பஹா அப்படி நிமிஷலவம், ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணபரிந்தம் கூட அதுலேருந்து விடப்படாது. எப்போதும் சதா சர்வதா உங்ககிட்டயே கொண்டு போய் சேர்க்கணும் என் மனசை. உன்னுடைய பாதங்களில் கொண்டு சேர்க்கணும். தொத் பதாத்துனாள், உன் கால்கள் இருக்கே இந்த சரணங்களில் கொண்டு என் மனசை வைக்கணும். அப்படி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சி மூழ்கணும் நாள். சிந்தாசாதத்தியசாலி நாள், அதை அப்படியே வச்சுக்கலாம். அகம் சஞ்சரேயம், அதுலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்துவிட்டு தான் என்ன ஆகும்னால், துஷ்டி வியசன விரகிதனால், சந்தோஷம் துக்கம் இது ரெண்டும் இல்லாமல் போயிடும் எனக்கு. ரெண்டையும் ஒன்றா மதிக்கிற திதிக்ஷை வந்துடும். அது சாது லக்ஷணம். திதிக்ஷவா காருணிக்காகங்கிறதுல திதிக்ஷைங்கிறது வந்து சேரும். இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு பிடிக்காதுங்கிற துவந்தபாவம்லாம் போயிடும். இஷ்டம் அனிஷ்டம் இதெல்லாம் போயிடும் நாள். இஷ்டானிஷ்டேஷு இதெல்லாம் காரணம் என்னத்தினால்னால், இதெல்லாம் வரதுக்கு காரணம் நீ உண்டாக்கின மாயை இருக்கே. அதனால புத்தி பேதலிச்சு உண்மையான ஞானம் கிடைக்க மாட்டேன். மாயிகத்துவ அவபோதாத்தினாள்,
எப்போ மாயை உண்டாறதோ அப்போதான் இதெல்லாம் இத்தனை கன்ஃபியூஷனும் ஏற்படுறது. அந்த மாயை போகணும்னா அந்த மாயைக்கு அதிபதியான ஒன்றை போய் மனத்தை கொண்டு போய் அங்கே வைக்கணும். அது மனசை குளிர்ச்சி பண்ணும் நாள் உன்னுடைய நினைப்பு இருக்கே அதிக சிசிரித்தேன நாள். சிசிரித்தம்னா அப்படி ஜிலு 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 ஜிலுன்னு வச்சுக்குமா மனசை. எப்படின்னாள் ஜோத்ஸ்னாபிஹி துவன் நகேந்தோ, உன்னுடைய கால்களில் கொண்டு சரணங்களில் கொண்டு என் மனசை கொண்டு வச்சேன்னா அந்த சரணங்களில் நகங்கள் இருக்கே அதுலேருந்து வர பிரகாசம் இருக்கே, நகத்துலேருந்து வர பிரகாசம் அது சந்திர கிரணங்கள் மாதிரி குளிர்ச்சியாக என் மேலே அடிக்கும். அப்போ என் அஞ்ஞானத்தை போக்கி இந்த மாயையை போக்கி இந்த மனசை கொண்டு உன் மனசில் வச்சேன்னா இந்த துக்கம் சந்தோஷம் இதெல்லாம் ஒரே மாதிரி மதிக்கிற எண்ணம் வந்துடும். மாயையில் மாட்டிக்க மாட்டேன். அதனால ஹே பகவானே என் மனசை கொண்டு போய் உன் கால்களில் வைக்க முடியா அனுகிரகம் பண்ணுனாள். நோ முக்கியம் க்ஷுத்ராத்யைஹி பவசரணி பவைஹி त्वन्निलीनाशयत्वात् चिन्तासा तत्यशाली निमिषलवमपि त्वत्पदात् अप्रकम्पः इष्टानिष्टेषु तुष्टि व्यसनविरहितो मायिकत्वावबोधात् ज्योत्स्नाभिः त्वन्नखेन्दोः अधिक शिशिरितेन आत्मना सञ्चरेयम्. அழகான 7வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரேயோ மார்கேஷு பக்தௌ அதிக பகுமதி ஜன்ம கர்மாணி பூயோ. ஸ்ரேயோ மார்கேஷு பக்தௌ அதிக பகுமதி ஜன்ம கர்மாணி பூயோ. ஸ்ரேயோ மார்கேஷு பக்தௌ அதிக பகுமதி ஜன்ம கர்மாணி பூயோ. गायन् क्षेमाणि नामानि अपि तदुभयतः प्रद्रुतं प्रद्रुतात्मा. गायन् क्षेमाणि नामानि अपि तदुभयतः प्रद्रुतं प्रद्रुतात्मा. गायन् क्षेमाणि नामानि अपि तदुभयतः प्रद्रुतं प्रद्रुतात्मा. उद्यद्दासः कदाचित् कुवचिदपि रुदन् क्वापि गर्जन् प्रगायन्. उद्यद्दासः कदाचित् कुवचिदपि रुदन् क्वापि गर्जन् प्रगायन्. उद्यद्दासः कदाचित् कुवचिदपि रुदन् क्वापि गर्जन् प्रगायन्. उन्मादीव प्रनृत्यन् अयि कुरु करुणां लोकबाह्यश्चरेयम्. उन्मादीव प्रनृत्यन् अयि कुरु करुणां लोकबाह्यश्चरेयम्. भूतान्येतानि भूतात्मकमपि सकलं पक्षिमत्स्यान् मृगादीन्. भूतान्येतानि भूतात्मकमपि सकलं पक्षिमत्स्यान् मृगादीन्. भूतान्येतानि भूतात्मकमपि सकलं पक्षिमत्स्यान् मृगादीन्. मर्त्यान् मित्राणि शत्रून् अपि अमितमतिः त्वन्मयानि आनमानि. मर्त्यान् मित्राणि शत्रून् अपि अमितमतिः त्वन्मयानि आनमानि. मर्त्यान् मित्राणि शत्रून् अपि अमितमतिः त्वन्मयानि आनमानि. त्वत्सेवायां हि सिद्ध्येन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागः. त्वत्सेवायां हि सिद्ध्येन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागः. त्वत्सेवायां हि सिद्ध्येन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागः. त्वत् तत्त्वस्य अवबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव. त्वत्तत्त्वस्य अवबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव. त्वत्तत्त्वस्य अवबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव. नो मुह्यं क्षुत्रुडाद्यैः भवसरणि भवैः त्वन्निलीनाशयत्वात्. नो मुह्यं क्षुत्रुडाद्यैः भवसरणि भवैः त्वन्निलीनाशयत्वात्.
நோ முஹ்யம் க்ஷுத்ருடாத்யைஹ பவசரணி பவைஹ त्वन्निलीनाशयत्वात् चिन्ता सातत्यशाली निमिषलवमपि त्वत्पदात् अप्रकम्पः चिन्ता सातत्यशाली निमिषलवमपि त्वत्पदात् अप्रकम्पः चिन्ता सातत्यशाली निमिषलवमपि त्वत्पदात् अप्रकम्पः इष्टानिष्टेषु तुष्टि व्यसन विरहितो मायिकत्वावबोधात् इष्टानिष्टेषु तुष्टि व्यसन विरहितो मायिकत्वावबोधात् इष्टानिष्टेषु तुष्टि व्यसन विरहितो मायिकत्वावबोधात् ज्योत्स्नाभित्वन्नखेन्दोः अधिकशिशिरितेन आत्मना सञ्चरेयम् ज्योत्स्नाभिः त्वन्नखेन्दोः अधिकशिशिरितेन आत्मना सञ्चरेयम् ज्योत्स्नाभिः त्वन्नखेन्दोः अधिकशिशिरितेन आत्मना सञ्चरेयम् ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்றாள், பாகவத தர்மம் 7வது தர்மம் சொல்றாள். என்னன்னா, பகவானை போய் ஆராதிப்பது ஒன்றுதான் மனசை சரியான சமபாகமாக வச்சிருக்குமாம், சஞ்சலமில்லாத மனசா வைக்குமானாள். பூதேஷ்வேஷு த்வதைக்ய ஸ்மிருதி சமதிகதௌ நாதிகாரோதுனா சேத் த்வத்ப்ரேம த்வத்கமைத்ரீ ஜடமதிஷு கிருபா த்விஷு பூயாத் உபேக்ஷா அர்ச்சாயாம் வா சமர்ச்சா குதுகம் உருதர ஸ்ரத்தயா வத்ததாம் மே த்வத்சம்சேவி ததாபி த்ருதமுபலபதே பக்தலோகோத்தமத்வம். பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு ஒரு சொல்லியிருக்காள். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதாக சமதர்ஷினः. வித்யா வினய சம்பன்னே, யார் ஒருத்தனுக்கு நல்ல வித்யை இருந்ததுன்னா அது வினயத்தை கொடுக்கும். அப்படி வினய சம்பன்னனான ஒரு பிராமணன் இருக்கானே, அவனா இருந்தாலும் சரி, ஒரு பசுமாடு, கவினா பசு, ஹஸ்தினி ஒரு யானை, சுனி நாய், ஸ்வபாகே ரொம்ப கீழ் ஜாதியில் இருக்கப்பட்டவன், இவா எல்லாரும் ஒண்ணுதாங்கிற எண்ணம் வரணும் இருக்காளே, அது யாருனால் அவள் தான் பண்டிதாள்னாள் பகவான். அதுதான் உயர்ந்த குணம். அதுக்கு வரத்துக்கு சுலபமாக வந்துடாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். இதெல்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எண்ணங்கள்லாம் வரணும்னா உடனே வந்துடாது. இது ஒன்றுக்கும் அதிகாரத்துவம்னு ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு நம்ம மதத்தில். த கான்செப்ட் ஆஃப் அதிகாரத்துவம்னு ஒன்று உண்டு. குழந்தை இப்போ தான் 1, 2 சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னா, 4 வயசு குழந்தை இப்போ தான் 1, 2, 3 சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னா, அவங்ககிட்ட கொண்டு போய் பெரிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ இல்லை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த மாதிரி பெரிய டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தானே கொடுத்து போடுறான்னா போட முடியுமோ? அதுக்கு அவனுக்கு அதிகாரத்துவம் அல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல கிளாஸ்கள் அணிஞ்சு ஹைஸ்கூலில் முடித்து காலேஜுக்கு போனால் அதெல்லாம் கற்றுக்கலாம். அப்படி அதிகாரத்துவம்னு ஒன்று இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முடியும். அதை பட்டத்திரி இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பூதேஷ்வேஷு த்வதைக்ய ஸ்மிருதி சமதிகதௌ நாதிகாரோ அதுனா சேத்து. அதிகாரா ந சேத்து அதுனா, இப்போ என்கிட்ட இல்லை இது. ஐ ஆம் லேக்கிங் திஸ் எபிலிட்டி. என்ன எபிலிட்டி? துவத் ஐக்கிய ஸ்மிருதி சமதிகதௌ, நீயும் நானும் ஒன்று தான், அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் நன்னா தான் இருக்குது. நான் தான் சுவாமி, நான் பகவான் எங்கிட்ட தான் இருக்கார், நானும் சாமியும் ஒன்று தாங்கிற எண்ணம் இருக்கே, அது வந்தால் நல்லது, அதுதான் கடைசியில் மோட்சத்தை கொடுக்கறது, எல்லாம் புரிகிறது. அந்த எண்ணம் வருவதற்கு ஒரு அதிகாரத்துவம் வேணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அது நான் இன்னும் அடையவில்லை. இன்னும் பக்தி பண்ணி தான் வரணும். அது பூயாது துவத் பிரேமம் துவத்க மைத்ரி. உன்னுடைய பக்தாள்கிட்ட எனக்கு ஸ்நேகம் ஏற்பட்டும், சங்கம் ஏற்பட்டும். ஜட மதிஷு கிருபா, ரொம்ப முட்டாளாக இருக்கிறப்பட்டவா, வித்தியே இல்லாத வாழ்க்கை
எனக்கு கருணை ஏற்படட்டும். எனக்கு எனக்கு விரோதிகளாக இருக்கப்பட்ட ஆள்கிட்ட உபேக்ஷா த்விட்சு, அவளை அவள் எனக்கு இனிமையாக இருக்காளேங்கிற எண்ணமே இல்லாமல் அவளை பற்றி நினைக்காம இருக்கிற எண்ணம் வரணும். இதெல்லாம் எப்போ வரும்னால் உருதர ஸ்ரத்தையா வர்த்ததாமே, கொஞ்சம் கொஞ்சமாக வர்த்ததாம். உன்னை பக்தி பண்ணி உன் கால்களில் விழுந்து உன் சரணங்களை உபாசிக்கணும். அதுக்கு விக்கிரகத்தை வச்சுன்னு உபாசிச்சா கூட பரவாயில்லைனால் வா சமர்ச்சா குத்துக்கும் அர்ச்சாயாம், உன்னுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஒன் மாதிரி ஒரு ரூபம் பண்ணி கிருஷ்ணன் மாதிரி வச்சுட்டு அந்த கிருஷ்ணனுடைய சரணங்களில் புஷ்பங்களை போட்டு அதை பஜிச்சு அது மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் வந்ததுன்னா கடைசியில் எனக்கு நீ நானும் ஒன்றுங்கிற ஒரு எண்ணம், அந்த 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 புத்தி வந்துடும், ஞானம் வந்துடும். அதுக்கு ஸ்டெப் இருக்குன்னால் அதுதான், அது கிடைப்பதற்கு தான் பக்தி பண்ணணுங்கிறது தான் இந்த பாகவத தர்மத்தினுடைய 7. பூதேஷ்வேஷு त्वदैक्य स्मृति समधिगतौ नाधिकारो अधुना चेत्, अधुना न अधिकारः चेत् त्वत्प्रेम त्वत्कमैत्री जडमतिषु कृपा द्विषु भूयात् उपेक्षा. உன் பக்தாள்கிட்ட பிரேமை ஏற்படணும், ஜடமாக இருக்கப்பட்டவாள்கிட்ட கருணை ஏற்படணும், கிருபா. துட்சு பூயாது உபேக்ஷா, என்ன இனிமையாக நினச்சி எனக்கு விரோதம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள் இருக்காளே அவளை உபேட்சிக்கணும், அவளை இக்னோர் பண்ணணும், அந்த எண்ணம் வரணும். அர்ச்சாயாம் வா சமர்ச்சா குதுக்கம் உருத்தர ஸ்ரத்தையா வர்த்ததாமே. அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உன் விக்கிரகத்தை வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அதன் மூலமாக பக்தி மேலே வர்த்ததாமே, ஸ்ரத்த வளரட்டும், பக்தி உருத்தர ஸ்ரத்தையா வர்த்ததாமே, மேலே மேலே விருத்தியாகட்டும். त्वत् संसेवी तथापि द्रुतम् उपलभते भक्तलोकोत्तमत्वम्, उपलभते பக்தலோகோத்தமத்துவம். அப்போ என்ன ஆகும்னால் உன்னோட பக்தாளுக்குள்ளேயே வசத்தியான பக்தனாக ஆயிடுவேன். அதுக்கு வழி இதுதான் நாள். அதனால் பக்தி பண்ணணும்னா முதல்ல ஸ்டெப்பை ஆரம்பித்து அர்ச்சாவதாரம் பண்ண பகவான் இருக்காரே அவரை போய் ரூபத்தை வச்சு நாமத்தை சொல்லி ஆராதிக்கணுங்கிறதா சொல்கிறாள் பட்டத்திரி 8வது ஸ்லோகத்தில். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஆவருத்தியத்வஸ்வரூபம் க்ஷிதிஜல மருதாதி ஆத்மனா விக்ஷிபந்தி ஜீவான் பூயிஷ்ட கர்மாவலி விவசகதீன் துக்கஜாலே க்ஷிபந்தி त्वन्माया माभिभून् माम् अयि भुवनपते कल्पते तत्प्रशान्त्यै त्वत्पादे भक्तिरेवेति अवदद् अयि विभो सिद्धयोगी प्रबुद्धः. யோகீஸ்வரர் பிரபுத்தர்னு ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காள்பான்னு சொல்கிறாள் பட்டதிரி. என்ன சொல்கிறாள்னா, ஐ புவனபதே, இந்த புவனங்களெல்லாம் படைச்ச ஜெகநாதனான நீ இருக்கியே, தொன் மாயா, உன்னுடைய மாயை இருக்கே, அதுதான் இது எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறது. உண்மை எதுவோ அதை மறைக்கிறது இந்த மாயை. இந்த மாயைங்கிறது சிருஷ்டி பண்ணதே நீ தான். அந்த மாயை என்ன பண்ணுறது, இந்த லோகம் பூரா ஊடுருவி அந்த இல்யூஷனை கொடுத்துருக்கிறது இங்கே இருக்கப்பட்ட ஜீவன்களுக்கெல்லாம். அது எது வழியாக காட்டுறது, இந்த 5 பூதங்கள் இருக்கு. க்ஷிதி ஜல மருதாத்யாத்மனா, மருதாதி ஆத்மனா, அதாவது பூமி, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் இவைகள்லாம் இருக்கே, இவைகள் மூலமாக இந்த மாயை இருக்கே, இந்த பூமியை உருவாக்கி இந்த மாயைங்கிறத என்வலப் பண்ணி வச்சிருக்கு, அப்படி ஊடுருவி இருக்குது. க்ஷிபந்தி துக்கஜாலே ஜீவானு, அந்த மாயையில் மாட்டினத்தினால ஜீவன்கள்லாம் துக்கத்தில் மாட்டின்னு முழிக்கிறதுகள். பூயிஷ்ட கர்மாவலி விவசகத்தின்னு, அவள் ஒன்று கர்மாக்கள் பண்ணிவிடுறா, அந்த கர்மாக்கள் துக்கத்தை கொண்டு கொடுத்துடுறது. அவித்தியினால காமம் வருது, காமத்தினால கர்மம் பண்ணுறான், அதனால துக்கம் விடுறதுனால அவித்யா காம கர்மபிகி. அதனால இந்த 3 நாளையும் துக்கம் சேர்றது ஜீவன்களுக்கு. அது இல்லாமல் பண்ணணும்னால் மா அபிபூத் மாம், இப்படி என்ன அதில் மாட்டிக்காமல் நான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உன்னுடைய பாதங்களில் பக்தி பண்ணுறது ஒன்றே வழிதான் நாள். பக்தி தொத் பாதேயேவ கல்பதே, இப்படி தான் சொல்லியிருக்காள் சித்த யோகி ஒருத்தர், பிரபுத்தர்னு ஒருத்தர். அவர் சொல்லியிருக்காள் இந்த மகா வாக்கியத்தை.
அவர் சொன்னபடிக்கு உன்னுடைய சரணங்களில் வந்து வைக்கணும் நாள். இதுதான் பாகவத தர்மம் 8. இந்த மாயையை நீக்க வேண்டும் என்றால் பகவத் சரணங்களில் போய் பக்தி பண்ணணுங்கிறது. ஆவ்ருத்ய த்வத் ஸ்வரூபம் க்ஷிதிஜல மருதாதி ஆத்மனா விக்ஷிபந்தி ஜீவான் பூயிஷ்ட கர்மா வலி விவசகதீன் துக்கஜாலே க்ஷிபந்தி त्वन्माया माभिभून्माम् अयि भुवनपते कल्पते तत्प्रशान्त्यै त्वत्पादे भक्तिरेवेति अवदत् अयि विभो सिद्धयोगी प्रबुद्धः. இந்த மாயா ஜாலம்னு பேர். ஜாலம் ஜாலம்னா நெட்டுன்னு அர்த்தம். வலை, எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வலையை தூக்கி போடுறோமோ அப்படி வலையா இருக்கிறதுக்கு பேர் ஜாலம்னு பேர். துக்க ஜாலம், இந்த மாயா ஜாலத்தினால துக்க ஜாலம் வருது. மாயைங்கிற ஜாலம் நட்டுக்குள்ள அமுட்டுன்னு விடுறோம். அப்போது பகவானுடைய ஸ்வரூபம் மறைச்சி வச்சிருக்கு, இந்த விஸ்வமாக வச்சிருக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால. அதில் விட்டு விலகணும்னா துவத் பாதே பக்தி ரேவே தியவதத்து, உன் கால்களில் பக்தி பண்ணணும், உன் காலையே நம்பி சரணம்னு விழணும்னு சொல்லியிருக்காள் பிரபுத்தர்னு சொன்னக்கூடிய 9வது ஸ்லோகம். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்றாள், துக்கான்யாலோக்கிய ஜந்துஷு அலமுதித விவேகோ அகம் ஆச்சாரியவர்யாத் லப்த்வா த்வத்ரூப தத்துவம் குணச்சரித கதாத் உத்பவத் பக்தி பூமா மாயாமேனாம் தரித்வா பரமசுகமயே த்வத்பதே மோகிதாயே தஸ்யாயம் பூர்வரங்கः பவன புரபதே நாசயா சேஷரோகான். ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டாள். ஆலோக்கிய துக்கானி ஜந்துஷு அலம் உதித்த விவேகா. இவ்வளவு லோகத்தில் பார்த்துட்டே இருக்கேன் தினம். ஜீவராசிகள்லாம் எத்தனை சிரமங்கள் படுறாள், மாயையில் மாட்டின்று துக்கத்தில் மாட்டின்றுன்னு தினமும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்படி இருக்கிறதே அது மூலமாக எனக்கு விவேக புத்தி வரணும். அப்போதான் உன்னுடைய உண்மையான நிலை என்ன, உண்மையான ரூபம் என்னங்கிறது தெரியும் எனக்கு. அது தெரியறதுக்கு குரு வேணுங்கிறாள். ஆச்சாரியவர்யாத்து, குரு மூலமாக ஆச்சாரியாள் மூலமாக ஆச்சாரியர்கள் மூலமாக தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய பாதங்களில் பக்தி ஏற்படும். அப்பாவா என்ன சொல்வாள், குணச்சரித்த கதாதி உத்பவத் பக்தி பூமா. பெரிய பக்தி ஏற்படும் உங்ககிட்ட. உன்னுடைய கதைகளையும் உன்னுடைய குணங்களையும் உன்னுடைய நாமாக்களையும் அவ மூலமாக கேட்டு. அப்போ என்ன ஆகும்னாள், அகம் தரித்வா ஏனாம் மாயாம், நீ உண்டாக்கின மாயை இருக்கே அதுலேருந்து நான் விடுபட்டு விடுவேன், அந்த மாயா ஜாலத்தில் மாட்டிக்க மாட்டேன். அப்போ உன் கால்கள் இருக்கே அதில் பஜனை பண்ணுறது இருக்கே அது சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு. அப்போ பரமசுகமையே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும், மகதானந்தத்தை கொடுக்கும் எனக்கு. ஏனென்றால் மாயையை விட்டு விலகி உண்மை என்னன்னு தெரிஞ்சு நுடுவேன். அப்பேற்பட்ட ஞானத்தை எனக்கு அருள வேண்டும். ஏ பவன புறப்பதே நாசேய அசேஷ ரோகான்னு. எங்கிட்ட பல ரோகங்கள், அஜ்ஞானங்கிற ரோகமே முதல்ல இருக்குது. அந்த ரோகம் போகணும், அதோட எல்லா ரோகமும் போகணும். அசேஷ நாள் கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் எல்லா எயில்மெண்ட்டையும் என்ன போக்கணும் நாள். 10வது ஸ்லோகத்தில் துக்க அந்யாலோக்கிய ஜந்துஷு அலம் உதித விவேகோ அகம் ஆச்சாரியவர்யாத் லப்த்வா த்வத்ரூப தத்துவம் குணச்சரித கதாத் உத்பவத் பக்தி பூமா மாயாமேனாம் தரித்வா பரமசுகமயே த்வத்பதே மோகிதாயே தஸ்யாயம் பூர்வரங்கः பவன புரபதே நாசயா சேஷரோகான். இதுதான் பூர்வரங்கானால். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஓவர் கம்மிங் மாயை. இந்த மாயையை விலக வேண்டுமென்றால் முதல்ல என்ன பண்ணணும்னால், தினமும் எல்லாரும் இந்த லோகத்தில் நடக்கிறதெல்லாம் கவனிக்கணும். அவள்லாம் துக்கப்படுறாளே, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக விவேக புத்தி மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்னால் நல்ல அறிவு கிடைக்கும். அதனால நல்ல ஆச்சாரியால் கிடைப்பாள். அந்த ஆச்சாரிய வர்க்கம் என்ன பண்ணும், அவள் லப்த்வா அந்த ஆச்சாரியன் கிடைச்சி கொடுத்துன்னா ரூப தத்துவம் குணச்சரித்த கதாத்து, அவள் உன் கதைகளையும் உன்னுடைய ரூபத்தையும் வர்ணிப்பாள். உன் நாமத்தை எடுத்து சொல்லுவாள், நாமபாராயணம் பண்ணுங்கோன்னு சொல்லுவாள். அப்படி சொல்லக்கூடிய
அந்த மகான்களுடைய அனுகிரகத்தினால இந்த மாயையை கடந்து உன்னுடைய உண்மையான ரூபம் எனக்கு தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் நாள். தஸ்யாயம் பூர்வரங்கா. அதனால் இதுதான் பாகவத தர்மத்தில் முக்கியமானது. நல்ல ஆச்சாரியனை அணுக வேண்டும். அதனாலலாம் வைஷ்ணவாள்லாம் என்ன பண்ணுவா, அவளுக்கு பகவானை காட்டிலும் ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம். அதனால தான் யாரான இறந்து போனாலோட ஆச்சாரியன் திருவடிகளை சேர்ந்தார்னு சொல்லுவாள். என்னென்னா ஆச்சாரியால் மேலே அவளுக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. தான் இங்கே சொல்லியிருக்காள் பட்டதரி இந்த 10வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம இது ஸ்ரீமன் நாராயணியே பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம ஏகநவதிதமம் தசகம். பூதேஷ்வேஷு த்வதைக்ய ஸ்மிருதி சமதிகதௌ நாதிகாரோதுனா சேத். பூதேஷ்வேஷு த்வதைக்ய ஸ்மிருதி சமதிகதௌ நாதிகாரோதுனா சேத். பூதேஷ்வேஷு த்வதைக்ய ஸ்மிருதி சமதிகதௌ நாதிகாரோதுனா சேத். त्वत्प्रेम त्वत्कमैत्री जडमतिषु कृपा द्वित्सु भूयाद् उपेक्षा. त्वत्प्रेम त्वत्कमैत्री जडमतिषु कृपा द्वित्सु भूयाद् उपेक्षा. त्वत्प्रेम त्वत्कमैत्री जडमतिषु कृपा द्वित्सु भूयाद् उपेक्षा. अर्चायां वा समर्चा कुतुकम् उरुतर श्रद्धया वर्धतां मे. अर्चायां वा समर्चा कुतुकम् उरुतर श्रद्धया वर्धतां मे. अर्चायां वा समर्चा कुतुकम् उरुतर श्रद्धया वर्धतां मे. त्वत्संसेवी तथापि द्रुतम् उपलभते भक्तलोकोत्तमत्वम्. त्वत्संसेवी तथापि द्रुतमुपलभते भक्तलोकोत्तमत्वम्. त्वत्संसेवी तथापि द्रुतमुपलभते भक्तलोकोत्तमत्वम्. आवृत्य त्वत्स्वरूपम् क्षितिजलमरुदादि आत्मना विक्षिपन्ति. आवृत्य त्वत्स्वरूपम् क्षितिजलमरुदादि आत्मना विक्षिपन्ति. आवृत्य त्वत्स्वरूपम् क्षितिजलमरुदादि आत्मना विक्षिपन्ति. जीवान् भूयिष्ठकर्मावळि विवशगतीन् दुःखजाले क्षिपन्ति. जीवान् भूयिष्ठकर्मावळि विवशगतीन् दुःखजाले क्षिपन्ति. जीवान् भूयिष्ठकर्मावळि विवशगतीन् दुःखजाले क्षिपन्ति. त्वन्माया मा बिभून्माम् अयि भुवनपते कल्पते तत्प्रशान्त्यै. त्वन्माया मा बिभून्माम् अयि भुवनपते कल्पते तत्प्रशान्त्यै. त्वन्माया मा बिभून्माम् अयि भुवनपते कल्पते तत्प्रशान्त्यै. त्वत्पादे भक्तिरेवेति अवदद् अयि विभो सिद्धयोगी प्रबुद्धः. त्वत्पादे भक्तिरेवेति अवदद् अयि विभो सिद्धयोगी प्रबुद्धः. त्वत्पादे भक्तिरेवेति अवदद् अयि विभो सिद्धयोगी प्रबुद्धः. दुःखान्यालोक्य जन्तुषु अलमुदितविवेको अहम् आचार्यवर्यात्. दुःखान्यालोक्य जन्तुषु अलमुदितविवेको अहम् आचार्यवर्यात्. दुःखान्यालोक्य जन्तुषु अलमुदितविवेको अहम् आचार्यवर्यात्. लब्ध्वा त्वद्रूपतत्त्वम् गुणचरितकथात् उद्भवन् भक्तिभूमा. लब्ध्वा त्वद्रूपतत्त्वम् गुणचरितकथात् उद्भवन् भक्तिभूमा. लब्ध्वा त्वद्रूपतत्त्वम् गुणचरितकथात् उद्भवद् भक्तिभूमा. मायामेनां तरित्वा परमसुखमये त्वत्पदे मोहिताये. मायामेनां तरित्वा परमसुखमये त्वत्पदे मोहिताये. मायामेनां तरित्वा परमसुखमये
त्वत्पदे मोहिताये तस्यायं पूर्वरङ्गः पवनपुरपते नाशया शेषरोगान् तस्यायं पूर्वरङ्गः पवनपुरपते नाशया शेषरोगान् तस्यायं पूर्वरङ्गः पवनपुरपते नाशया शेषरोगान् इति श्रीमन्नारायणीये भक्तिस्वरूपवर्णनं नाम एकनवतितमं दशकं श्रीहरये नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம ஏகநவதிதமம் தசகம். ஸ்ரீகிருஷ்ணத்வத்பதோபாசனம் அபயதமம் பத்தமித்யார்த்ததிருஷ்டேः மர்த்யஸ்யார்த்தஸ்ய மன்யே व्यपसरति भयं येन सर्वात्मनैव यत्तावत् त्वत्प्रणीतानिह भजन विधिना आस्थितो मोहमार्गे धावन् अप्यावृताक्षः स्खलति न कुहचित् देवदेवाखिलात्मन् भूमन् कायेन वाचा मुहुरपि मनसा त्वद्बल प्रेरितात्मा यद्यत् कुर्वे समस्तं तदिह परतरे त्वय्यसौ अर्पयामि जात्यापीह श्वपाकः त्वयि निहितमनः कर्म वा इन्द्रियार्थ प्राणो विश्वं पुनीते न तु विमुखमनाः त्वत्पदात् विप्रवर्या भीतिर्नाम द्वितीयाद् भवति ननु मनः कल्पितं च द्वितीयम् तेनैक्याभ्यासशीलो हृदयमिह यथा शक्ति बुद्ध्या निरुन्ध्याम् माया विद्धेषु तस्मिन् पुनरपि न तथा भाति मायाधिनाथम् तं त्वां भक्त्या महत्या सततम् अनुभजन् ईशभीतिं विजह्याम् भक्तेः उत्पत्तिवृद्धि तव चरणजुषाम् संगमेनैव पुंसाम् आसाद्ये पुण्यभाजाम् श्रियैव जगति श्रीमतां संगमेन तत्संगो देव भूयान् मम खलु सततं तन्मुखात् उन्मिषद्भिः त्वन्माहात्म्यप्रकारैः भवति च सुदृढा भक्तिः उद्धूतपापा श्रेयो मार्गेषु भक्तौ अधिक बहुमतिः जन्म कर्माणि भूयो गायन् क्षेमाणि नामानि अपि तदुभयतः प्रद्रुतं प्रद्रुतात्मा उद्यद्धासः कदाचित् कुहचिदपि रुदन् क्वापि गर्जन् प्रगायन् उन्मादीव प्रनृत्यन् अयि कुरु करुणां लोकबाह्यश्चरेयम् भूतान्येतानि भूतात्मकमपि सकलं पक्षिमत्स्यान् मृगादीन् मर्त्यान् मित्राणि शत्रून् अपि यमितमतिः त्वन्मयानि आनमानि त्वत्सेवायां हि सिद्ध्येन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागः त्वत् तत्त्वस्य अवबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव नो मुह्यन् क्षुत्रिडाद्यैः भव सरणि भवैः त्वन्निलीनाशयत्वात् चिन्ता सा तत्यशाली निमिषलवमपि त्वत्पदात् अप्रकम्पः इष्टानिष्टेषु तुष्टि व्यसनविरहितो मायिकत्वावबोधात् ज्योत्स्नाभिः त्वन्नखेन्दोः अधिकशिशिरितेन आत्मना सञ्चरेयम् भूतेष्वेषु त्वदैक्य स्मृतिसमधिगतौ नाधिकारोऽधुना चेत् त्वत्प्रेम त्वत्कमैत्री जडमतिषु कृपा द्विषु भूयात् उपेक्षा अर्चायां वा समर्चा कुतुकमुरुतर श्रद्धया वर्धतां मे त्वत्संसेवी तथापि द्रुतमुपलभते भक्तलोकोत्तमत्वम् आवृत्य त्वत्स्वरूपं क्षितिजलमरुदादि आत्मना विक्षिपन्ति जीवान् भूयिष्ठकर्मावळि विवशगतीन् दुःखजाले क्षिपन्ति
त्वन्माया माभिभून्माम् अयि भुवनपदे कल्पते तत्प्रशान्त्यै त्वत्पादे भक्तिरेवेति अवदन् अयि विभो सिद्धयोगी प्रबुद्धः दुःखान्यालोक्य जन्तुषु अलमुदित विवेको अहम् आचार्यवर्यात् लब्ध्वा त्वद्रूपतत्त्वं गुणचरितकथात् उद्भवद् भक्ति भूमा मायामेनां तरित्वा परमसुखमये त्वत्पदे मोहिताये तस्यायं पूर्वरङ्गः पवनपुरपते नाशया शेषरोगान् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये भक्तिस्वरूपवर्णनं नाम एकनवतितमं दशकं ஸ்ரீஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.